தமிழகத்துல உள்ள ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின சிறு விவரங்களை வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தருமபுரி மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகத்தை வழங்கவிருக்கும். தருமபுரியை பொறுத்த வரையிலும் பெருமளவுல கிராம பகுதிகள் தான் அங்க நிறைந்திருக்கு. பொருளாதார ரீதியில வளர்ச்சி அடையாத ஒரு பகுதியா தான் தருமபுரி இருந்துட்டு வருது. இன்னும் குறிப்பா தேர்தல்ல சாதி அதிகமா ஆதிக்கம் செலுத்தும் ஒரு பகுதியா தான் தருமபுரி மக்களவை தொகுதி இருக்கு. தொழிற்சாலைகள் இல்லாத நிலையில விவசாயத்தை தான் இங்க இருக்கிற மக்கள் அதிகமா நம்பி இருக்காங்க. மேலும் பிழைப்புக்காக அண்டை மாநிலமா இருக்கிற கர்நாடகத்துக்கு கூலி தொழிலாளிகளா பல மக்கள் இப்பவும் போயிட்டு இருக்காங்கிறதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. 2014ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியில பாமக இந்த தொகுதியில வெற்றி பெற்றது. குறிப்பா பாமகவோட தலைவரான அன்புமணி ராமதாஸ் இங்க வெற்றி பெற்றாரு. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தருமபுரி தொகுதி அப்படிங்கிறது பாமகவுக்கு பெருமளவுல ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பகுதியா தான் இருந்துட்டு வருது. குறிப்பா பாமக பலமுறை இந்த தொகுதியில தங்களோட வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? தருமபுரி, பெண்ணகரம், மேட்டூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்காடு ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. தருமபுரி மக்களவை தொகுதிகள்ல மொத்தம் உள்ள வாக்காளர்களோட எண்ணிக்கை என்ன? இந்த தொகுதியில 15,12,732 மொத்த வாக்காளர்கள் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 7,64,878, பெண் வாக்காளர்கள் 7,47,678, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 176 பேர். தருமபுரி மக்களவை தொகுதியில அதிகமா வெற்றி பெற்ற கட்சிகள் எவை? இதுல பாமக 4 முறையும், திமுக 3 முறையும், காங்கிரஸ் மற்றும் அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலோட நிலவரம் என்ன? திமுக சார்பா போட்டியிட்ட செந்தில்குமார் 5,74,988 வாக்குகள் பெற்று இந்த தொகுதியில வெற்றியை பதிவு செஞ்சாங்க. பாமக சார்பா போட்டியிட்ட அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் 5,04,235 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட பழனியப்பன் 53,655 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை தான் பதிவு செஞ்சாங்க. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல தருமபுரி தொகுதியில போட்டியிடும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக சார்பா மணி இங்கு போட்டியிடுறாரு. அதிமுக சார்பா அசோகன் இங்க களம் காணவிருக்கிறார். பாஜக கூட்டணியில இருக்கும் பாமக சார்பா அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி இங்கு போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் சார்பா அபிநயா இங்க களம் காண்றாங்க. இதுதான் தருமபுரி மக்களவை தொகுதியோட சிறு அறிமுகம். இதே போல பிற மக்களவை தொகுதி பத்தின விவரங்களையும் நாம இனி வரும் காணொளிகள்ல பார்க்கலாம். தொடர்ந்து மக்களவை தேர்தல் சார்பா உங்களோட கேள்விகளையும் கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.